அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். நான் எங்கள் பள்ளியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு வழமையாக போகிறது வழக்கம். அந்த போகிற வழியில் 2 பக்கமும் மரங்கள் அவ்வளவு பெருசாக வளர்ந்து அந்த பாதையே தெரியாத அளவுக்கு மூடி இருக்கும். அதாவது பாதையில் வெயில் படாத அளவுக்கு மூடி இருக்கும். அந்த அந்த வழியில் போகிறதுக்காகவே அந்த கோயிலுக்கு போகிறது என்னுடைய வழக்கம். ஆனால் இப்போது இந்த 1 மாதத்துக்கு முன்னாடி மரங்களை சுத்தமாக வெட்டிட்டாங்க. இப்போ பார்த்தா அந்த அந்த வீதியை பார்த்தா, அந்த தெருவை பார்த்தா, அந்த பாதையை பார்த்தா, அந்த அழகான இளம்பெண்ணுடைய நெற்றியில் பொட்டு இல்லாத மாதிரி அவ்வளவு அலங்கோலமாக இருக்குது அந்த வீதி. அந்த வெட்டினவங்க, அந்த மரத்தை வெட்டினவங்க எல்லாமே எங்கே இளைப்பாடுறாங்க தெரியுங்களா? வெட்டாத மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து இளைப்பாடுறாங்க. நம்ம எதை நோக்கி இங்கே போயிட்டுருக்குறோம்? அந்த மரத்தை காப்பாற்ற நம்மளால் முடியலை. ஒரு மண்ணுக்குள்ளே ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா அந்த விதை முட்டி மோதி வெளியில் வந்து அதுக்கப்புறம்தான் சூரிய ஒளியோட உதவியோட அது வளர்ந்து வருது. தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்குது. அது அழுகி மக்கி போய் கீழே விழுந்தா கூட இன்னொரு மரத்துக்கு அது உரமாகுது. அப்போது நீங்கள் யோசிங்களேன், நம்ம பெரியவங்களா அந்த விதை பெரியதானே? நம்மளை 1.5 அடி ஆழத்தில் உள்ளுக்குள்ளே புதைச்சிட்டா மண்ணோடு மண்ணாயிடுவோம். நம்ம மேலே வர முடியுங்களா நம்மளால்? மரங்கள் செடிகள் நமக்கு அவ்வளவு தருதுங்க. ஒரு நிமிடம் விலங்குகளை யோசிங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு விலங்கை பற்றி சொல்கிறேன், கேளுங்களேன். யானை காட்டில் நடக்கும்போது அந்த யானையுடைய பாதையில் பார்த்தீங்கன்னா உயரமாக மேலே இருக்கிற அந்த கிளைகளை ஒடிச்சு கீழே போட்டுட்டு கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு நடந்து போகும். ஏன்னா உயரம் கம்மியாக இன்னும் சின்ன சின்ன அந்த உயிரினங்களுக்கு, விலங்குகளுக்கு அது பசியாடுறதுக்கு அதை விட்டுட்டு போகும். அது மட்டும் இல்லைங்க, அந்த யானையுடைய சாணம் இந்த ரொம்ப கடும் குளிர் வாட்டுது இல்லைங்களா, அந்த நேரத்தில் சின்ன சின்ன குருவிங்க, பறவைங்க வந்து அந்த சாணத்து மேலே வந்து உட்காந்துக்குமா. ஏன்னா அந்த குளிருக்கு, கடும் குளிருக்கு ஒரு வெதுவெதுப்பு அந்த சாணம் தருமா. அது மட்டும் இல்லாமல் அந்த சாணத்தில் இருக்கிற அந்த செரிமானமாகாத அந்த விதைகள் மண்ணுக்குள்ளே போய் மறுபடியும் மரமாக முளைச்சி வருமா. இப்படி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற செடிகள், கொடிகள், விலங்குகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்குதுங்க. மனிதனாகிய நம்ம, 6 அறிவு படைத்த நம்ம என்னங்க பண்ணுறோம்? 5G 6G AI எங்கேயோ போயிட்டுருக்குறோங்க. நாளைக்கு பசிக்கும் தாகத்துக்கும் சோத்துக்கும் தண்ணிக்கும் பதிலாக என்னங்க சாப்பிட போகிறோம்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு எதை நோக்கிங்க போயிட்டுருக்குறோம்? சிந்தியுங்கள். நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயாற்றை வென்றார்.